ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் சின்ன சின்ன ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வாய்ஸ் ஓவர் பண்ணி நம்ம ஒரு ஹோம்மேட் பிரியாணி தான் பண்ண போகிறோம். சிக்கன் பிரியாணி. அது சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி பண்ணோன்னா நம்ம கரெக்டாக நல்ல டேஸ்டியாக வரும். அதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் கற்றுக்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக தான் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம புது புது வீடியோஸ் இந்த மாதிரி எடுத்து போடணும்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா என்ன டிஷ்ஷு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான விஷயங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஆனியன் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனியனை எப்போவுமே நம்ம ஒரு சின்ன சைஸு கட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. நல்லா ப்ரௌனிஷ் கலரில் ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் அது டேஸ்ட் நல்லா வரும்போது ரொம்ப கட்டியாக போட்டுட்டோன்னா என்ன ஆகும்னா ஃப்ரை ஆகுறதுக்கு ரொம்ப இதாகும். ஸோ அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு நைஸாக கட் பண்ணுற இந்த லெவலுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒரு மீடியம் சைஸில் இந்த சைஸுக்கெல்லாம் கட் பண்ணுற அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? சரி, வாங்க நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகே, நம்ம சமைக்கக்குள்ள எல்லா விஷயங்களும் நம்ம எடுத்து வச்சுட்டோம். என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஆனியனு கட் பண்ணி வச்சுருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்னதாக இது பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இது எல்லாத்தையும் உதிரியாட்டி இந்த மாதிரி இல்லாமல் ஒவ்வொன்றா நம்ம பிரித்து விட்டுறணும். ஏன்னா எல்லாம் கட்டியாக இருக்கும்போது பாதி ஃப்ரை ஆகிருக்கும், பாதி ஃப்ரை ஆகாமல் இருக்கும். அதனால் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி உதிரியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது தக்காளி. இப்போ நம்ம இதில் உள்ளி தயிர் பச்சடி எல்லாத்துக்கும் சேர்த்து தான் எடுத்துருக்கோம். நம்ம உள்ளி எவ்வளோ போடுறோமோ அதுக்கு டபுள் அமௌண்ட்டாட்டு போடணும். ரொம்ப போட்டிங்கன்னா கிரேவி நிறைய வரும். ஸோ அதனால் என்ன கான்செப்ட்னா, இப்போ நீங்கள் 4 உள்ளி போடுறீங்கன்னா தக்காளியை 8ஆக போடாமல் 6ஆக போட்டுக்கோங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது நம்ம புதினா எடுத்துக்கிறோம். புதினாவும் கொத்தமல்லி, அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நீங்கள் நம்ம வீட்டில் செய்யும்போது நம்ம கொத்தமல்லி புதினா ரொம்ப அதிகம் போடாதீங்க. ரொம்ப அதிகமாக டேஸ்ட் வரும்னு சொல்லி நிறைய பேர் போடுவீங்க. அந்த மாதிரி போடாதீங்க. ஏன்னா அதிகமாக ஒரு 10 பேர் 15 பேருக்கு பண்ணும்போது அந்த மாதிரி டைமில் நம்ம புதினா கொத்தமல்லி அதிகமாக போட்டோம்னா டேஸ்ட் அதிகமாக வரும். அதாவது வீட்டில் 2-3 பேருக்கு பண்ணும்போது அப்படி பண்ணிங்கன்னா நமக்கு லாஸ்ட் பிரியாணிக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னா புதினா கொத்தமல்லி டேஸ்ட்டாகவே இருக்கும். அதனால் அளவை குறைச்சிக்கோங்க. ஓகேவா? வீட்டில் பண்ணும்போது 2 பேர் 3 பேர் பண்ணுறீங்கன்னா, இப்போ 4-5 பேருக்கு மேலே பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி இந்த அளவில் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3 ஸ்பூனு. அதுக்கு அடுத்தது நம்ம முந்திரி கிஸ்மிஸ் நெய் எடுத்துருக்கோம். அடுத்தது மிளகு. இதில் என்னன்னா நீங்கள் பிரியாணிக்கு நம்ம சில்லி மிளகு, தனி மிளகா பொடிச்சு வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி போட்டிங்கன்னா டேஸ்ட் மாறும். ஸோ அதனால் இந்த மாதிரி பச்சை மிளகா அதிகம் எடுத்துக்கோங்க. இதை அதிகமாக போட்டுட்டு அந்த தனி மிளகா பொடியை குறைச்சிக்கலாம். ஓகேவா? அடுத்தது நம்ம டேஸ்ட்டு கொண்டு வர்றதுக்கு வேண்டி பட்டை, கிராம்பு. நம்ம கடையில் போய் கேட்டோம்னா ஒரு பிரியாணி மசாலா நம்ம நார்மலாக நான்வெஜ் பண்ணுறதுக்கு மசாலாக்கு இது கேட்டாலே ஒரு 5 ரூபா பாக்கெட்டு 10 ரூபா பாக்கெட்டு வச்சுருப்பாங்க. அதில் 2 பாக்கெட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? அடுத்தது தயிர் பச்சடிக்கும் நம்ம பிரியாணியில் போடுறதுக்கு 1/2 லிட்டர் எடுத்துருக்கோம். அடுத்து ஒரு லெமன் நம்ம சிக்கனில் நம்ம மசாலா பிடிக்கிறதுக்கு வேண்டி இது பண்ணுறோம். இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருட்கள். ஓகேவா? ஓகே, நம்ம இப்போ என்னென்ன தேவை இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்துடலாம். முதல்ல தக்காளி எடுத்துருக்கேன். இது என்ன அளவில் எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் இப்போ 4 உள்ளி எடுக்கிறீங்கன்னா நான் சில பேர் 8 டபுளாக எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி எடுக்காதீங்க. கிரேவி நிறைய வந்துடும். பிறகு பிரியாணி வேறு டேஸ்ட்டில் போயிடும். ஸோ நீங்கள் 4 உள்ளி எடுத்தீங்கன்னா 6 தக்காளி எடுத்துக்கோங்க. அந்த கணக்கில் எப்போவுமே எடுத்துக்கோங்க. ஓகேவா? 2 எடுத்தீங்கன்னா ஒரு 3 அந்த மாதிரி தக்காளி அந்த கவுண்டில் போய்க்கோங்க. இப்போ நான் உள்ளி வெட்டியிருக்கேன். நிறைய பேர் உள்ளியை என்ன பண்ணுவாங்கன்னா பிரியாணி பண்ணும்போது ஒழுங்காக ஃப்ரை பண்ண மாட்டாங்க. அதனால் டக்குன்னு சளிச்சு போயிடும். ஸோ அதனால் என்ன பண்ணணுன்னா நீங்கள் உள்ளியை நல்ல சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவு கட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி கெட்டி எப்படி இறுக்கமாக இருக்குன்னா எல்லாத்தையும் பிரித்து உதிரியாக பிரித்து விட்டுருங்க. அப்போ ஃப்ரை பண்ணக்கு ஈஸியாக இருக்கும், டக்குன்னு வேலையும் முடியும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நான் பச்சடிக்கும் சேர்த்து எடுத்துருக்கேன். அதனால் பார்க்குறதுக்கு உள்ளி அதிகமாக இருந்தது போல் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா புதினா. புதினா அடுத்து கொத்தமல்லி இருக்குது.
இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து 2 பேர் 3 பேர் பண்ணுறீங்கன்னா புதினா கொத்தமல்லியை அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் ஒரு 5-6 பேருக்கு மேலே நம்ம பண்ணும்போது குவான்டிட்டி வந்து அதிகமாக வரும். அப்போ வந்து புதினா கொத்தமல்லி போட்டால் டேஸ்ட் வந்து பெருசாக தெரியாது, கரெக்டாக மெர்ஜ் ஆகிடும். இப்போ 2 பேர் 3 பேருக்கு பண்ணும்போது புதினா கொத்தமல்லி போட்டிங்கன்னா எண்டில் வந்து டேஸ்ட்டு வந்து அந்த மல்லி கொத்தமல்லிக்கு அந்த வாசம் இருந்துக்கிட்டு இருக்கும், டேஸ்ட்டும் அது போல இருக்கும், கரெக்டாக பிரியாணியோட டேஸ்ட் வரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து 2 பேர் 3 பேர் பண்ணுறீங்கன்னா இது தேவையில்லை, வேணால் பேருக்கு வேணால் கொஞ்சம் போல் போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து 4-5 பேர் சாப்பிட்ற மாதிரி பண்ணுறேன், அதனால் வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 4 ஸ்பூனு அல்லது 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். அதுக்கு அளவு எப்படின்னா, பூண்டு வந்து டபுளாக இருக்கணும், இஞ்சி வந்து பாதி. இப்போ 2 சைஸுக்கு இஞ்சி துண்டு எடுக்கிறீங்கன்னா 4 சைஸுக்கு வந்து பூண்டு எடுத்து இது பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து மசாலாவில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அடிஷ்னலாக போடுறது வந்து பாக்கெட் மசாலா வந்து சிக்கன் மசாலா, பிரியாணி மசாலா, தனியா, அடுத்தது வந்து மஞ்சள் பொடி, அடுத்து வந்து எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து தேவைக்கு உப்பு. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து முந்திரி கிஸ்மிஸ்ஸு, அது பார்த்திங்கன்னா இப்போ வந்து முந்திரியை வந்து குறைச்சிக்கோங்க, கிஸ்மிஸ் வந்து அடியில் இருக்குது கிஸ்மிஸ், முந்திரி கொஞ்சம் போல தான் வச்சுக்கோங்க. அதுவும் வந்து டபுளாக வச்சுக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஒரு இனிப்பு டேஸ்ட்டில் வரும், நல்லாயிருக்கும். அடுத்து வந்து நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, சில்லி தனி மிளகா வந்து இது பண்ணியிருப்பாங்க. என்னென்னா மசாலாவுக்கு வந்து தனி மிளகா யூஸ் பண்ணுவாங்க. பிரியாணிக்கு என்ன யூஸ் பண்ணணும்னா இந்த பச்சை மிளகா தான் யூஸ் பண்ணணும். இதை அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாவது தனி மிளகா பொடி வந்து கொஞ்சம் போல் யூஸ் பண்ணிக்கோங்க, மற்றபடி பச்சை மிளகா அதிகம் யூஸ் பண்ணிங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து தாளிக்கிறது. சில பேர் வந்து நிறைய மசாலா வந்து அரைச்சி வச்சுருப்பாங்க பிரியாணிக்குன்னு சொல்லி, அது இதுதான் நம்ம வந்து கடையிலேருந்து வாங்குகிற கரம் மசாலான்னு சொல்லுவாங்க, அது இதுதான் இருக்கும், இதுதான் பொடிச்சு வச்சுருப்பாங்க. இதில் நிறைய ஐட்டங்கள் வந்து கொஞ்சம் கூடுதலாக கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பட்டை இருக்குது, கிராம்பு, அடுத்து வந்து சோம்பு, அடுத்து கசகசா, அடுத்து வந்து கல்பாசின்னு சொல்லுவாங்க, அது இருக்குது. அடுத்து வந்து இது வந்து பூ, அடுத்தது வந்து இது வந்து பிரிஞ்சி இலை அந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து ஏலக்காய் வந்து ஒரு 4-5 போட்டுக்கோங்க, ஓகேவா. இதுக்கு கூட வந்து இது வந்து உங்களுக்கு வந்து என்னென்னு தெரியலைன்னா கடையில் போனீங்கன்னா நார்மலாக வந்து நான்வெஜ் சமைக்கிறதுக்கு வேண்டி ஒரு 5 ரூபா பாக்கெட் வச்சுருப்பாங்க இந்த மசாலாலாம் சேர்த்து, ஓகேவா. அடுத்தது வந்து எலுமிச்சம்பழம் வந்து மசாலா வந்து சிக்கனில் வந்து பிடிக்கிறதுக்கு வேண்டி ஒரு எலுமிச்சம் போதும், பெருசாக தேவையில்லை. அடுத்து வந்து பச்சடிக்கு வந்து தயிர், அடுத்து வந்து பிரியாணிக்கு சேர்த்து மொத்தமாக 1/2 லிட்டர் எடுத்துருக்கோம். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போவே வந்து பிரியாணியை வந்து ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸை வந்து ஊற வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஊற வைக்கிறது எப்படி வைக்கணும்னா, நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டே வச்சுட்டேன், கரெக்டாக இருக்கும் எனக்கு டைமுக்கு. நீங்கள் வந்து மசாலா எல்லாம் பண்ணி சிக்கன் எல்லாம் போடும்போது அந்த டைம் வந்து நம்ம வந்து இதை வந்து வேக வைக்கணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து கணக்கு பண்ணி ஒரு சமைக்க முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நான் இதில் ஒன்று சொல்லலை, நெய் வந்து பெருசாக தேவையில்லை. நம்ம வந்து கடையில் பண்ணுற மாதிரி அதிகமாக வந்து நெய் வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம இது வறுக்கிறதுக்கு மட்டும்தான் நெய். லாஸ்ட்டு தம் போடும்போது கொஞ்சம் நெய் ஊற்றுவோம், அவ்வளோதான். ஸோ வந்து நம்ம வந்து இவ்வளோதான் கைஸ் நம்ம வந்து செய்ய போகிறதுக்குள்ள இன்க்ரீடியன்ஸு. ஸோ செய்யும்போது நான் ஒவ்வொரு சின்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லித்தரேன், அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி இது பண்ணுங்கள். அடுத்து வந்து சிக்கன் வந்து நான் இன்றைக்கு வந்து எவ்வளோ எடுத்துருக்கேன்னா ஒரு 1.5 kg வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு அளவு தான், நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான். சரி, நமக்கு தேவையான அளவு இவ்வளோ தான். ஓகே, நம்ம வந்து இனி வந்து சமைக்கிறத பார்ப்போம். ஓகே, நம்ம வந்து இப்போ பண்ணுற மெத்தட் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து பாத்திரம் வச்சுக்கிட்டோம். பாத்திரத்தில் தண்ணி இருக்குது, அதனால் வந்து சூடு பண்ணி அந்த தண்ணியை வந்து வற்றிக்கலாம், ஓகேவா. இதில் வந்து என்னென்னா நீங்கள் வந்து பாத்திரத்தை வந்து நல்லா கனமாக சூடு பண்ணிடுங்க. ஆவி பிடிக்கிற மாதிரி சூடு பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா கடைசி வந்து அது ஒரு கரிஞ்ச ஸ்மெல் மாதிரி டேஸ்ட் வரும். ஸோ அதனால் வந்து லைட்டாக பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ வந்து நெய் எல்லாம் உங்ககிட்ட இருக்குன்னா இதில் வந்து 40% நெய் விடுங்க, 60% வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெயோ கடலை எண்ணெயோ யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது வந்து சன்ஃப்ளவர் எண்ணெய். ஸோ வந்து நம்ம வந்து அதை வந்து விட்டுடலாம். இப்போ பாத்திரம் வந்து சூடாகிட்டு இப்போ தேவையான அளவு வந்து நம்ம வந்து எண்ணெய் விட்டுடலாம். நான் வந்து நெய் யூஸ் பண்ண போகிறதில்ல, எண்டில் தம் போடுறதுக்கு மட்டும் நான் வந்து நெய் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு அளவு நான் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ வந்து இது வந்து எண்ணெய் வந்து சூடானதை வந்து நம்ம என்ன பண்ணிடலான்னா
ஆனியன் ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து பட்டை கிராம்பெல்லாம் போடுவாங்க. நான் வந்து ஃப்ரை பண்ணி எனக்கு வந்து கொஞ்சம் ஆனியன் எடுக்க வேண்டியது இருக்குது தம் போடும்போது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆனியனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பட்டை கிராம்பெல்லாம் போட்டு வந்து இது பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து எண்ணெய் சூடு பண்ணிட்டோம். நீங்கள் வந்து இதுக்கு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா மீடியம் ஃப்ளேமுக்கு வந்து இது பண்ணிக்கோங்க, மாற்றிக்கிட்டு ஆனியன் வந்து நான் லாஸ்ட்டு தம் போடுறதுக்கு மேலே ஒரு லேயர் போடுறதுக்கு வேண்டி தான் ஃப்ரை பண்ணுறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம ஆனியனை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா, கொஞ்சம் போதும், எனக்கு இவ்வளோ போதுமானது. ஸோ இதுக்கு மேலே எனக்கு தேவையில்லை. நான் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பட்டை கிராம்பெல்லாம் போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரை போட்டிருந்த ஆனியன் வந்து நல்லா இதாகிடுச்சு, செவந்துடுச்சு. இந்த பக்கம் வரும்போது என்ன பண்ணிடுங்க, எடுத்துருங்க. ஏன்னா வந்து இதுக்கு மேலே போச்சுன்னா கருத்துரும், அப்புறம் கரிஞ்சும் போயிடும், டேஸ்ட் வர மாறிடும். நீங்கள் வந்து பொரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எடுக்கணும். இல்லாமல் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம ஒரு காலையில் வச்சிங்கன்னா சாயங்காலம்லாம் பிரியாணி சளிச்சிரும். ஸோ அதனால் வந்து நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் எடுங்க. ஓகேவா, இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணதை எடுத்து தனியாக பாத்திரத்தில் மாற்றிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம அந்த பட்டை கிராம்பெல்லாம் சேர்த்து எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை மொத்தமாக வந்து போட்டுட்டு லைட்டாக மிதமான, நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மிதமான சூட்டுக்கு மாற்றிட்டோம். அந்த ஃப்ரை ஆன அந்த இதுலேயே மிதமான சூட்டுக்கு இது பண்ணுங்க. இல்லைன்னா என்ன ஆகிடும்னா டக்குன்னு கரிஞ்சிடும். லைட்டாக இது பண்ண ஒரு கிண்டு 5 செகண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி லைட்டாக கிண்டி விட்டுட்டு நம்ம வெட்டி வச்சுருந்த ஆனியனை வந்து போட்டுடலாம். ஓகேவா, இதை வந்து ஃபுல்லாக போட்டுருங்க. தயிர் பச்சடிக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் எடுத்துகிட்டு மீது ரிமைனிங் இருக்க ஆனியனை வந்து நம்ம வந்து இதில் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு லைட்டாக ஒரு கிண்டு விட்டுருங்க. அப்போ தான் நம்ம எண்ணெய் வந்து எல்லா ஆனியன்லேயே படுற மாதிரி கிண்டி வச்சுட்டு நம்ம அதே போல் தான் ஃப்ரை. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதுலேயே டக்குன்னு வேகிறதுக்கு வந்து உப்பு போடுவாங்க. வேகிறதுக்கு உப்பு போட்டிங்கன்னா ஃப்ரை ஆகாது, நம்ம வந்து வெந்து வரும், மசங்குற மாதிரி வரும். ஸோ அதனால் உப்பு போடாதீங்க. ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது வந்து உப்பு போடுங்க. ரொம்ப வந்து ஃப்ரையும் ஆகிடக்கூடாது. ஏன்னா வந்து இதில் ஃப்ரை ஆச்சுன்னா வந்து டேஸ்ட் மாறிடும். ஸோ அதனால் வந்து லைட்டாக ஒரு 40% ஃப்ரை பண்ணிவிட்டு லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுருங்க. நமக்கு வந்து கிரேவி மாதிரி வேணும். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். நான் ஃபஸ்ட்டு வந்து இதை முடிச்சுட்டு அடுத்து வந்து நான் வந்து இது காட்டுறேன் எப்படி பண்ணணும் அப்படின்னு, பக்குவம் எதில் வரணும் அப்படின்னு சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 40% வந்து என்ன ஆகிடுச்சின்னா லைட்டாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் போகிற ஒரு உப்பு மட்டும் லைட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கோங்க. நம்ம அதுக்கு அடுத்தது வந்து அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு கூட என்ன போட்டுறீங்கன்னா பச்சை மிளகு இருக்குல்ல, இந்த பச்சை மிளகு இப்போ போடுங்க. இப்போ போட்டிங்கன்னா லைட்டாக ஃப்ரை ஆகும். ஃப்ரை ஆகி அது ஒரு புரிஞ்ச தன்மைக்கு வந்து வரும்போது அதுக்கு டேஸ்ட்டே மாறும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இந்த பக்கம் இந்த நேரத்துலேயே போட்டுக்கோங்க. போட்டுட்டு லைட்டாக ஒரு கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு உள்ளி வேகணும். இனி கொஞ்சம் கூட நம்ம வந்து வெந்துடுச்சு. நம்ம வந்து பிரியாணி வந்து மோஸ்ட்லி என்னென்னா நம்ம போடுற ஐட்டங்க வந்து கரெக்டான பக்குவத்தில் வந்து வெந்திருக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா டைம் கழியும் போது சளிச்சு போடணும். ஸோ அந்த இது இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து ஆனியனை வந்து நல்லா இது பண்ண, முக்கியமாக ஆனியன் தான். மற்ற எந்த விஷயமா இருந்தாலும் கூட தாக்கு பிடிக்கும். ஆனியன் ப்ராப்பராக வேக இல்லைன்னா உங்களுக்கு வந்து டைம் ஆகும்போது இதாகிடும். ஸோ வந்து நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலர் வர அளவுக்கு வந்து கொஞ்சம் கூட நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து ஒரு ப்ரௌனிஷ் கலருக்கு வந்து 90% வந்துடுச்சு. நமக்கு இது போதுமானது. இதுக்கு மேலே வந்து ஆகணும்னு அவசியம் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல, அதை நம்ம அரைச்சி வச்சுருந்தோம். அதை வந்து இதில் அப்படியே சேர்த்துருங்க, மொத்தமாக சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஃப்ளேமை வந்து லைட்டாக குறைச்சி வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா மிதமான சூட்டில் வந்து இது பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம், 2லேருந்து 3 நிமிஷம் வந்து அப்படியே அந்த சூட்டில் வந்து இதாகிட்டு நான் வந்து பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன்ல, அது வந்து நம்ம வேக வச்சு எடுக்கணும். ஸோ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து கொஞ்சம் தண்ணியை வந்து நல்லா சூடு பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே பாஸ்மதி ரைஸ் ஒரு 40-50% வந்துடும். ஸோ அதனால் வந்து நம்ம ஊற வச்சது வந்து டக்குன்னு போட்டு எடுக்கிறதுக்கு வேண்டி நம்ம வந்து சுடு தண்ணி இது பண்ணுறோம். இது கூட வந்து என்ன போடணும் அப்படின்னா கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கோங்க. உப்பும் வந்து கொஞ்சம் போல் எண்ணெயை விட்டுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் உதிரியாக வாரதுக்கு தான். மற்றபடி நம்ம வேறு டைப்பாக வந்து பிரியாணி பண்ணும்போது இன்னொரு சில விஷயங்கள்லாம் போட்டு பண்ணோம், டேஸ்ட்டு மாறுறதுக்கு வேண்டி. நம்ம இப்படி பண்ணுறதுனால வந்து நமக்கு இவ்வளோ போதும். உப்பும் எண்ணெயை விட்டால் போதும், மற்றபடி வேறு எதுவும் தேவையில்லை. எண்ணெய் இது தண்ணி சூடானதும் வந்து
நான் வந்து அந்த ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் இதில் போட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே ஒரு 60% கிட்டலாம் வெந்துடும். நம்ம எடுத்து வச்சுட்டு அடுத்து தம் போடும்போது மிச்சம் 40% வந்து நம்ம அதிலேயே குக் பண்ணி எடுத்துருவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து தண்ணியை சூடு பண்ணிக்கோங்க. நல்லா வெட்டை கொதிக்கணும். நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ரைஸ் போடணும். ஸோ இப்போ வந்து நான் வந்து தண்ணியை வந்து சூடு பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு இதாகிடுச்சு. இப்போ இந்த நேரம் என்ன போடணும்னா தக்காளி தான் போடுவோம். ஆனால் வந்து இப்போ வந்து நம்ம புதினா மல்லி யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து அதை இதில் போட்டுடலாம். ஏன்னா இதுக்கு அப்புறம் தக்காளி போட்டோன்னா ஒரு பச்சை வாசனை இருக்கும். ஸோ அதனால் இதுலேயே நம்ம வந்து மல்லியும் புதினா வந்து போட்டுடலாம். ஃப்ரை ஆகிரும் ஓரளவுக்கு. இதில் வந்து கொஞ்சம் மல்லி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்ட் எண்டில் மேலே வந்து நம்ம டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு. மீதி புதினாவை மொத்தமாக போட்டுருங்க. ஓகேவா? ஓரளவுக்கு நான் எல்லாத்தையும் போட்டுட்டேன். ஒரு லைட்டாக ஒரு நிமிஷம் இதாக நான் போடணும். பெருசாக தேவையில்லை. ஆல்ரெடி வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கனால அடி பிடிக்கும். ஸோ அதை வந்து நம்ம நல்லா கிளறி விட்டு செஞ்சுங்க. அடியில் பிடிச்சிருந்தோம்னா ரொம்ப கறியை விட்டுறாதீங்க. ஸோ வந்து எல்லாமே மசிஞ்சு ஒரு நல்ல ஃப்ளேவராட்டு ஒரு மனமாக வரும். அது வரைக்கும் என்ன பண்ணுறீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து இது பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வந்து புதினா மல்லி வந்து இதாகிடுச்சு. ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு, போதும். இனி வந்து இருக்கிற எல்லா தக்காளியும் வந்து மொத்தமாக போட்டுருங்க. இதோட போட்டுருங்க இருக்க எல்லாம் மொத்தமாகவே போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேம் வைங்க. அதுக்கப்புறம் வந்து மீடியம் ஃப்ளேம் மாற்றிடுங்க. நம்ம எப்பவுமே பிரியாணி பண்ணும்போது அடியும் பிடிக்கணும். அதே போல் கரெக்டாக டைமுக்கு வந்து அடி பிடிச்சதை எடுத்தும் விடணும். இல்லைன்னா வந்து ஸ்மெல் அடிச்சிடும். தீஞ்சு போகாமல் இருக்கணும்னா நம்ம அடி பிடிக்கவும் வச்சு எடுத்து. ஏன்னா வந்து அடி பிடிக்கும் போது அதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். நம்ம அதை இலக்கி விட்டு அதை சாப்பிடும்போது அந்த மசாலா கூட அதை வந்து ஃப்ரை ஆனது வந்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும். ஸோ அதனால் வந்து அடியும் பிடிக்கணும். அதை வந்து டைமுக்கு வந்து மீடியம் ஃப்ளேம் ஆச்சு அதை எடுத்து விட்டுட்டே இருக்கணும். ஓகேவா? அதை வந்து கரெக்டாக நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தக்காளி போட்டிருந்தோம். தக்காளி வெந்துடுச்சு. ஒரு 80% வெந்தால் போதும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அடுப்பில் வந்து ஃப்ளேம் வந்து குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு மசாலா ஐட்டம் தான் போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் போல் மஞ்சள் பொடி, ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள் வந்து ஒரு 4லேருந்து 3 டீஸ்பூன் போட்டுருவோங்க. ஓகேவா? மல்லித்தூள் போட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து சிக்கன் மசாலா. உங்களுக்கு சிக்கன் மசாலா போடுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா போடாண்டா, தேவையில்லை. பிரியாணி மசாலா இருக்குன்னா அதுவே போட்டுக்கோங்க. அதுவே போதுமானது தான். எல்லாமே ஒரே ஐட்டம் தான். ஒவ்வொரு இதில் சின்ன சின்ன விஷயங்கள் மசாலா மட்டும் மாற்றி போட்டிருப்பாங்க, அவ்வளோதான். சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். பிரியாணி மசாலா வந்து ஒரு 2 ஸ்பூனு கிட்ட போட்டுக்கிறேன். நம்ம ஆல்ரெடி காரத்துக்கு வந்து பச்சை மிளகா போட்டிருக்கோம். அதனால் வந்து பெருசாக காரம் வந்து அதிகம் தேவைப்படாது. ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் காரத்துக்கு வந்து போட்டுக்கணும். ஓகேவா? தனி மிளகாத்தூள் இதை போட்டுட்டு லைட்டாக வந்து கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு இதில் ஒரு நல்ல டிப்ஸ் என்னன்னா, நல்ல ஒரு நிமிஷம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய். இப்போ நான் சன்ஃப்ளவர் யூஸ் பண்ணுறதுனால சன்ஃப்ளவர் எண்ணெய் வந்து ஒரு 2 டீஸ்பூன் விடுங்க. அது வந்து எண்ணெயில் வந்து மசாலா ஃப்ரை ஆகும். இது வந்து நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து இப்போ மசாலா போட்டிருக்கோம். இதை வந்து ஒரு எல்லாமே லோ ஃப்ளேமில் தான் பண்ணியிருக்கணும். மசாலா ஐட்டம் எப்போவுமே பண்ணும்போது ஏன்னா வந்து அடிப்பிடிச்சுன்னா ஸ்மெல் எடுக்கும். ஸோ அதனால் வந்து லைட்டாக வந்து கிளறி விட்டுட்டு ஒரு நிமிஷம் நம்ம வந்து மிதமான சூட்டில் இது பண்ணிக்கோங்க. இது பண்ணதுக்கப்புறம் எண்ணெய் வந்து ஒரு 2 டீஸ்பூன் விட்டுக்கோங்க. விட்டதுக்கப்புறம் என்ன ஆகும்னா எண்ணெய் வந்து மசாலா கூட வந்து ஃப்ரை ஆகி மேலே வந்து படலம் மாதிரி வரும். அது வரைக்கும் என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த நேரம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் என்ன பண்ணுறீங்கன்னா உப்பு வந்து இந்த தண்ணியில் போட்டுக்கோங்க. நீங்கள் வச்சுருக்க தண்ணிக்கு அளவுக்கு கொஞ்சம் ஒரு மீடியமாக போட்டுக்கோங்க, அதிகமாக போடாண்டாம். அதுக்கப்புறம் என்னென்னா கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நெய் தான் விடுவாங்க, நம்ம வந்து லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஓகேவா? எதுக்குன்னா ஒட்டாமல் வாரதுக்கு வேண்டி விட்டுறது, அவ்வளோதான். மற்றபடி சில விஷயங்கள் லெமனு, புதினா, மல்லி எல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் போட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து மொத்தமாக மாறிடும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அது வந்து கொதிச்சிருக்கனால
நான் வந்து ஊற வச்சுருந்த நம்ம பாஸ்மதி ரைஸ் மொத்தமாகவே நான் என்ன பண்ண போகிறேன், இதில் போட்டு ஒரு 40% 50% வேக வச்சு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா போட்டு ஒரு 1.5 நிமிஷம் ஆகிடுச்சு. அது லைட்டாக லோ ஃப்ளேமில் வந்து வதங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் போல் வந்து எண்ணெய் வந்து அதை விட்டுடலாம். விட்டுட்டு 1 நிமிஷம் சும்மா ஒரு லைட்டாக ஒரு கலரி விட்டு 1 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வந்து இது பண்ணுங்கள், சூடு பண்ணுங்கள். ஒரு எண்ணெய் படவை மாதிரி மேலே வந்து எழும்பி வரும். அது வந்ததுமே என்ன பண்ணிடலாம்னா நம்ம தயிர் விட்டுடலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நான் எண்ணெய் விட்டு அது வந்து கரெக்டாக அந்த எண்ணெய் இதாகுது. ஆனால் வந்து தண்ணி இல்லாமல் இருக்கனால அடி பிடிக்குது. ஸோ என்ன பண்ணணும், இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு அடி பிடிக்குதுன்னா கொஞ்சம் போல் தண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் போல் ஒரு கிரேவி பதத்துக்கு வார மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கிளறி விட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு சைடில் வர தொடங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா தயிர், நம்ம எடுத்து வச்சுருந்த தயிர் வந்து மொத்தமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் போல் ஒரு 2 ஸ்பூனுக்கு மட்டும் தயிர் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசியில் சொல்கிறேன். 2 ஸ்பூன் மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி இருக்க தயிர் மொத்தமாக வந்து சேர்த்துருங்க. இதில் ஒரு 10-15 செகண்ட் சும்மா ஒரு கலர் மட்டும் விட்டுக்கோங்க. கலர் எடுத்து என்ன பண்ணணும்னா இப்போ இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம வந்து உப்பு காரம் எல்லாத்தையும் செக் பண்ணிடணும். இதுக்கப்புறம் வந்து நம்ம செக் பண்ணுறதுக்கு இது கிடைக்காது. ஸோ நம்ம வந்து எல்லாமே சிக்கன் போடுறதுக்கு தேவையானது, ரைஸுக்கு தேவையானது மொத்தமாக வந்து மசாலா வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கா வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்படி குறைவாக இருந்ததுன்னா நம்ம இப்போவே போட்டு வந்து நம்ம வந்து அதை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஒரு 10-15 செகண்ட் வந்து நம்ம தயிர் விட்டுட்டு லைட்டாக கிண்டி விட்டுட்டு வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுன்னா தேவைக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து எனக்கு அளவு தெரியும் எவ்வளோ தேவை அப்படின்னு. உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. நான் ஃபஸ்ட்டு உள்ளி ஃப்ரை பண்ணும்போது உப்பு போட்டிருப்பேன் தெரியுமா, அது தக்காளியும் மசாலாக்கும் கனெக்ட் பண்ணி தான் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து சிக்கனுக்கும் ரைஸுக்கும் எவ்வளோ போடணும்னு சொல்லி நான் போட்டிருக்க மாட்டேன். ஸோ வந்து நான் எடுத்துருக்க சிக்கன் அளவுக்கு வந்து ஒரு கிலோ 1.5 கிலோ இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கேற்ற மாதிரி போடுறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து அதுக்கு சிக்கனுக்கு கணக்கு பண்ணி போட்டிருக்கேன். அடுத்த ரைஸு பார்த்திங்கன்னா ஒரு 5 கப்பு எடுத்திருப்பேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். அது வந்து ஒரு 2-2.5 ஸ்பூன் வந்து போதுமானது. 2 தேவையில்லை, 2 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும், போதுமானது. ஏன்னா வந்து உப்பு கூடி போச்சுன்னா நம்மளால் வந்து சாப்பிட முடியாது. ஸோ நம்ம குறைஞ்சாலும் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து உப்பு போட்டுக்கோங்க. நான் இப்போ உப்பு வந்து போட்டிருக்கேன், 2-2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். எதுக்குன்னா நம்ம தண்ணி விடுவோம். அதுவும் இல்லாமல் வந்து ரைஸ் ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். ஸோ அதனால தான் கரெக்டாக இருக்கும். இந்த பக்கம் வந்ததும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சிக்கனை வந்து இதில் போடணும். நான் இந்த உப்பு போட்டனால ஒரு லைட்டாக ஒரு கிண்டு மட்டும் கிண்டிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டாக எடுத்து காரம் மட்டும் செக் பண்ணுங்க. உப்பு வந்து கச்சிப்பாக தான் இருக்கும். நம்ம வந்து லைட்டாக காரம் மட்டும் செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ இருக்குன்னு. ஓகே, காரம் ஓகே தான். காரம் வந்து கொஞ்சம் காட்டமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த ரைஸுக்கு சேர்த்து தான் போட்டிருக்கோம். ஸோ அதனால் வந்து காரம் வந்து காட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணாதீங்க. ரொம்ப அதிகம் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் கூட தயிர் வாங்கி அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. அது வந்து மேனேஜ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சிக்கன் வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். எலும்பு துண்டு எடுத்து வச்சுருக்கேன். நாங்கள் ஸ்டார்டிங்கில் காட்டியிருக்க மாட்டேன் எவ்வளோ இருக்குன்னு. இதுதான் ஒரு கிலோ ஒரு 200 கிராம் கூட இருக்கும். இதை வந்து மொத்தமாக வந்து இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து சேர்த்துடலாம். ஒரு லைட்டாக இது எல்லாமே லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமெல்லாம் ஆக்காதீங்க. அடிச்சுட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து அப்புறம் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். சிக்கன் போட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி சிக்கன் வேகும்போது தண்ணி வரும். ஸோ வந்து ஒரு லைட்டாக ஒரு முங்குற அளவுக்கு வந்து நான் தண்ணி சேர்த்து சிக்கனை வந்து வேக வச்சுக்கிறேன். கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து முங்குற அளவு வச்சுக்கோங்க. ஓகேவா?
ஏன்னா கூடினாலும் பிரச்சனை இல்லை, ரைஸ் போடுவோம். அதனால் வந்து கவலைப்படாதீங்க. நான் வந்து ஒரு கெட்டி பதத்துக்குன்னு வேண்டி நான் வந்து அப்படி பண்ணுறேன். இந்த பக்குவத்தில் வந்து வச்சுட்டு, ஏன்னா சிக்கனில் வந்து தண்ணி வரும். ஸோ இப்படி வச்சுட்டு என்னென்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 நிமிஷம் வந்து வேக வச்சுருங்க. நல்லா வேக வச்சு நல்லா உடஞ்சி வர மாதிரி இருக்கணும். அந்த பக்கம் வரது வரைக்கும் என்ன பண்ணுறீங்கன்னா சிக்கனை வந்து வேக வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு இது பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரைஸ் வந்து இந்த பக்கம் வேக வச்சுருந்தோம். இப்போ ஓரளவுக்கு வெந்துடுச்சு, ஆல்ரெடி நல்லா வந்துடுச்சுங்க. இதுக்கு மேலே வேக வைக்கக்கூடாது, எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. நம்ம என்ன பண்ணணும், இதை ஆஃப் பண்ணி, இது உடைய நல்லா வெந்துடுச்சுங்க. பார்த்தாலே தெரியும் வெந்துடுச்சு. மசுங்கிற அளவுக்கு இல்லை, ஒரு 40-60% வந்துடுச்சு. நம்ம இனி வந்து தம் போடும்போது அதில் பேலன்ஸ் வேக வச்சு எடுத்துடலாம். நம்ம இதை என்ன பண்ணணும்னா ஒரு சிப்பில் வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து உதிரி ஆகுற அளவுக்கு தண்ணி வந்து வற்ற விட்டு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20% வந்துடுச்சு. இந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னா லெமன் வந்து லைட்டாக மேலாட்டில் புளிஞ்சு விடுங்க. ஓகேவா? அரை லெமன் போதும், ரொம்ப அதிகம் தேவையில்லை. இது வந்து வேகிறது வரைக்கும் என்ன பண்ணணும்னா ஒரு 3-4 நிமிஷத்துக்கு ஒருக்க நம்ம வந்து கிண்டி விடணும். ஓகேவா? இல்லைன்னா என்ன பண்ணணும்னா அது ஃபஸ்ட்டு டைம் வந்து அடிபிடிக்கும். அதனால் வந்து லைட்டாக கிண்டி விட்டே விடுங்க. ஒரு 20 நிமிஷம் வேக விடுங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம் வெந்திருக்கா வேக இல்லையா அப்படின்னு. ஒரு 5-6 நிமிஷத்துக்கு ஒருக்க கிண்டி மட்டும் விட்டுட்டே இருங்க. இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து மசாலா போட்டு 20 நிமிஷம் ஆகிடுச்சு. சிக்கன் எல்லாம் போட்டு வெந்துடுச்சு. சிக்கனு 80% கிட்ட வெந்துடுச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா தம் போட்டு தான் போகிறோம். ரைஸ் எல்லாம் போட்டு இதுக்கு என்ன பண்ணோம், இதே பார்த்து வைத்தோம்னா ஆல்ரெடி வந்து லைட்டாக அடிப்பிடிக்க தொடங்கிடுச்சு. அதனால் என்ன பண்ணுறேன்னா அடியில் வந்து ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து இந்த பாத்திரத்தை தூக்கி வச்சு தம் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த அடுப்பில் இருக்க பாத்திரத்தை இறக்கிடுவோம். அடியில் இந்த மாதிரி தோசைக்கல்லை ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து மீடியம் தம் போடும்போது ரைஸ் போட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம இந்த சூடு அடியில் அந்த பாத்திரத்தோட பிடிக்கணும், அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொதிச்சிட்டு இருந்து இப்போ வந்து இதாகிடுச்சு. ஸோ அதனால் வந்து லைட்டாக வந்து கல்லை வந்து நல்லா சூடு பண்ணிக்கணும். நான் வந்து இப்படியே வச்சு அடியிலே லைட்டாக சூடு பண்ணிவிட்டு நான் லோ ஃப்ளேம் மாற்றிடுவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஹை ஃப்ளேமில் சூடு பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கோம் உங்கள்கிட்ட வந்து தயிர் கொஞ்சம் போல் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு. அது எதுக்குன்னா லைட்டாக தயிரில் வந்து மஞ்சள் பொடி கலக்கி வச்சுக்கோங்க. சில பேர் கலர் பொடி போட்டு சிவப்பு கலரு மஞ்சள் கலர் அந்த மாதிரி ரைஸை வந்து மாற்றுவாங்க. நம்ம வந்து சிம்பிள் டிப்பு தான் இது. நீங்கள் வந்து பால்லேயும் பண்ணலாம், தயிர்லேயும் பண்ணலாம். தயிரில் பண்ணால் உங்களுக்கு வந்து இதிலே ஈஸியாக முடிஞ்சிடும். பால் தனியாக வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதனால் வந்து இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிரியாணி சாஃப்டாகவும் என்ன பண்ணலான்னா நம்ம பால் இருக்குல்ல, பாலை கொதிக்க வச்ச பாலை ஆற வச்சு வச்சுக்கோங்க. அதை வந்து லைட்டாக ஒரு லேயருக்கு மட்டும் அதை விட்டிங்கன்னா அது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக வரும். நம்ம வந்து நான் வந்து தயிர் தான் யூஸ் பண்ணுறேன். பால் யூஸ் பண்ணுறவங்க பால் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து கல் சூடு பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன் எப்படி பண்ணணும் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கல்லை சூடு பண்ணிட்டேன். நீங்கள் வந்து தண்ணியெல்லாம் அதிகமாக விட வேணாம். ஏன்னா வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வேக வச்சு தான் வச்சுருக்கோம். ஸோ அதனால் வந்து நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரைஸ் இது மெயின்டைன் பண்ணணும். இல்லைன்னா நல்லா குழஞ்சி போயிடும், தண்ணியும் பெருத்துடும். அதனால தான் நான் தண்ணி இது பண்ண கரெக்டாக நான் கிரேவிக்கும் அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி தான் தண்ணி இருக்குது. இனி இந்த மாதிரி தண்ணி போட போகிறதில்ல. இன்னும் என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஆல்ரெடி வேக வச்சுருப்போம் தெரியுமா, அதை வந்து கரெக்டாக வந்து அடுப்பை லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம் வச்சுட்டு இந்த ஒரு அரை வேக்காடு நான் வேக வச்சு வச்சுருக்கேன்ல, அதை அப்படியே ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நான் வந்து பாதி அளவு வந்து ரைஸ் போட்டுட்டேன். இந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னா நம்ம தயிரில் கலக்கி வச்சுருந்தோம்னா மஞ்சள் பொடி, அதை வந்து மேலே அப்படி எல்லா ரைஸ்லையும் படுற மாதிரி அப்படி விட்டுக்கோங்க. நம்ம அடுத்து கிண்டும் போது கரெக்டாக அது கலர் வந்துடும். இதில் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம வந்து தண்ணி மேலே இல்லாதனால லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சிக்கோங்க. ரைஸ் வந்து வேகிறதுக்கு வேண்டி லைட்டை தெளிக்க மாட்டேங்க, ஆவியில் வேகணும். ஸோ அதுக்கு தண்ணி தெளிச்சுக்கோங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வச்சுருக்க பேலன்ஸ் இருக்க ரைஸை வந்து இதில் மேலே போட்டுடலாம். அதுக்கு மேலே ஒரு சின்ன லேயர் மாதிரி வச்சுட்டு நம்ம நெய் வச்சுருந்தோம்ல இதுக்கு வேண்டி நம்ம முந்திரி கிறிஸ்மஸ், அதில் வந்து கொஞ்சம் போல் நெய் எடுத்து மேலே அப்படியே லைட்டாக விடுங்க. ஓகேவா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் திருப்பியும் பேலன்ஸ் இருக்கிற ரைஸை வந்து இது கூட சேர்த்துடலாம்.
இப்போ நம்ம வந்து மேலேயே ரைஸ் போட்டுட்டோம் பேலன்ஸ் இருந்தது. இப்போ வந்து நம்ம வந்து முந்திரி கிஸ்மிஸ் போடணுன்னா இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க. நான் வந்து தம் போட்டதுக்கப்புறம் போடுவேன். உங்களுக்கு இப்போவே போடணுன்னா இப்போவே போட்டுக்கோங்க. நான் வந்து நேரமாக வந்து மல்லி எடுத்து வச்சுருந்தேன்ல, அதை வந்து இதுக்கு மேலே வந்து தூவிக்கிறேன். நம்ம தம் பிரிக்கும் போது முந்திரி கிஸ்மிஸ் மேலே போட்டு நம்ம வந்து தம் பிரிச்சிடலாம். ஓகேவா? அது மணமாக இருக்கும். நம்ம அந்த டைம் நம்ம நெய்யை வந்து வறுத்து அதை கூட போடும்போது அந்த டைம் நல்லா மணமாக இருக்கும். இப்போவே போடணுன்னாலும் போட்டுக்கோங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ என்ன பண்ணணும்னா மூடிட்டு ஒரு மேலே ஏதாச்சும் வெயிட்டாக உள்ளதை வச்சு நம்ம தோசைகளில் நம்ம அடியில் வச்சுருக்கோம். ஸோ வந்து லோ ஃப்ளேம்லேயே வைங்க. சூடாகிடுச்சு மொத்தமாகவே பாத்திரம். இனி அப்படியே வச்சுட்டு இது பண்ணுங்கள். மேலே வேணால் லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சுக்கோங்க வேகிறதுக்கு, அவ்வளோதான். மற்றபடி இனி வேறு எதுவும் இல்லை. உள்ளே வெந்துடுச்சு ஆல்ரெடி. நம்ம வந்து இந்த சூட்டில் அப்படியே தம்மிலே வந்துடும். லைட்டாக தண்ணி மட்டும் தெளிச்சுக்கிறோம். இந்த மாதிரி நம்ம எல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு வெளியே போகாத அளவுக்கு இது வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே வந்து ஒரு வெயிட்டான பொருளை வச்சுக்கோங்க. தம்மு இதாகும். ஒரு 20 நிமிஷம் கரெக்டாக வச்சிங்கன்னா எல்லாம் வந்து கரெக்டாக பக்குவமாக வந்துடும். நம்ம அந்த முடிய நேரத்துக்கு என்ன பண்ணோம்னா தனியாக ஒரு பாத்திரத்தில் நெய் முந்திரி கிஸ்மிஸ் எல்லாம் போட்டு வறுத்து கரெக்டாக மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு மேலே கரெக்டாக போட்டுருங்க. கரெக்டாக தெளித்து விட்டு திருப்பி ஒரு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் தம் போடணும். அவ்வளோதான். அதோட வந்து நம்ம வந்து பர்ஃபெக்டாக வந்து பிரியாணி பண்ணி இது வந்து ஒரு விதமான ஸ்டைலில் பண்ணுறது. இதே மாதிரி பல ஸ்டைல் இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் கமெண்டில் போடுங்க. அதே மாதிரி வேறு ஏதாச்சும் டிஷ்ஷு ட்ரை பண்ணணும் அந்த மாதிரி இருந்தாலும் கூட நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். நம்ம வந்து வீடியோ எடுத்து போடலாம். சரி, நம்ம வந்து தம் எல்லாம் முடிச்சுட்டு வந்து நம்ம இது பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா லைக் போட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து லட்சியா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கும், நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவெல்லாம் வரும். இப்போ நம்ம தம் போட்டு ஒரு 18 நிமிஷத்துக்கிட்ட ஆகிடுச்சு. நம்ம இந்த நேரத்துக்கு என்ன பண்ணிடலான்னா ஒரு முந்திரியும் கிஸ்மிஸையும் வந்து இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து அடுப்பில் சின்ன இது வச்சுக்கோங்க, நெய் விட்டுக்கலாம். இதில் வந்து எண்ணெய் விடாதீங்க, ஃப்ரை பண்ணுங்கள். நெய் சூடானது வந்து ரெண்டையும் சேர்த்து போடாதீங்க. ஏன்னா வந்து கிஸ்மிஸ் இந்த டக்குன்னு இதாகிடும், முந்திரி புறம் வேகாமல் ஆயிரும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து முந்திரியை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த லெவலுக்கு வந்து லைட்டாக இது பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கிஸ்மிஸ் இது பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட நெய் நிறைய இருக்குன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் நெய் வந்து இந்த தம் போடும்போது அதுக்கு மேலே லைட்டாக விட்டுக்கோங்க. அதேமாதிரி ஸ்டார்டிங்கில் வந்து உள்ளி பொரிப்பீங்க தெரியுமா, அந்த நேரம் வந்து 40% நெய் விடுங்க, 60% எண்ணெய் விடுங்க. அந்த இதில் வந்து காம்பினேஷனில் போட்டு பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி தம் போடும்போது நெய் யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து லைட்டாக இதாகிடுச்சு. இந்த நேரத்தில் எடுத்துருங்க. இதுக்கு இது பண்ணாதீங்க, கரிஞ்சிரும். அதே சூட்டில் வந்து கிஸ்மிஸும் போட்டுக்கோங்க. கிஸ்மிஸ் வந்து பெருசாலாம் அடுப்பில் வச்சு சூடு பண்ணணும்னு தேவையில்லை. இருக்கிற சூட்லேயே நீங்கள் வந்து இந்த மாதிரி லைட்டாக இது பண்ணாலே ஒரு உருண்டை பால் மாதிரி பொம்மிட்டு வரும். அந்த கன்சிஸ்டன்சி வரும்போது எடுத்துக்கோங்க. எடுத்து அப்படியே வச்சுக்கோங்க. நம்ம வந்து அது எப்படி நம்ம வந்து தம் போடுற இடத்துல இது பண்ணோம் சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து எல்லாம் எடுத்து வச்சுட்டோம். நம்ம வந்து இந்த நேரத்தில் வந்து நம்ம தம்மை எடுத்து பார்த்துடலாம் எப்படி உள்ளே வந்துருக்கா இல்லையா அப்படின்னு. வேக இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் கூட நம்ம வேணால் இது பண்ணலாம். அது கரெக்டாக இருக்கும். நம்ம திருப்பி வேணால் இதை உள்ளே போட்டுட்டு வந்து என்ன பண்ணலாம்னா பார்த்தீங்கன்னாலே தெரியும் அது வெந்துடுச்சு. ரைஸ் வந்து நல்லா வந்து மசிஞ்சு கரெக்டாக பக்குவமாக வந்துருக்கு. உங்களுக்கு இந்த கேமராவில் தெரியாது, வெந்துடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம வச்சுருக்க இதை போடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம முந்திரி கிஸ்மிஸ் இருக்குல்ல, அதை வந்து அப்படியே நம்ம இதுக்கு மேலே வந்து இது பண்ணியிருக்கலாம். அதுக்கு கூட நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருப்போம், அதையும் சேர்த்து இதில் வந்து இது பண்ணிடுவோம். இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் போடலாம். நான் வந்து எண்டில் போட்டது அது மனமாக இருக்கும், அதுக்கு வேண்டி தான். ஏன்னா நான் நெய் வந்து யூஸ் பண்ணலை. ஸோ வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா எண்டில் போடும்போது அது வந்து அந்த டைம் ஃப்ளேவர் கரெக்டாக அது ரைஸில் இறங்கிடும், கரெக்டாக இருக்கும். முந்திரி போட்டுட்டோம். இனி வந்து கிஸ்மிஸும் அந்த நெய்யுமா இருக்குது, அதை மொத்தமாட்டு நெய்யோடையே விட்டுருங்க, மொத்தமாகவே உள்ளே விட்டுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இனி ஒரு 2 நிமிஷம் ரைஸ் வந்ததுனால 2 நிமிஷம் போதும். இதுக்கு மேலே வைக்கான்னா
கரெக்டாக இங்கே இருக்கிறது வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணி இறக்கி நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி இருக்கு, டேஸ்ட்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு. இது கூட வந்து நம்ம வந்து சைடிஷுக்கு வந்து சிக்கன் பெப்பர் சுக்கா, அதை வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா அடுத்த வீடியோவில் நான் வந்து இது பண்ணுறேன். நான் இதில் வந்து வீடியோ லென்த்தாக போனதுனால இது பண்ண முடியல. ஸோ அதை வந்து நான் இன்னொரு வீடியோவை நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து 2 நாளையில் ஒரு நாள் விட்டு நான் வந்து இது வீடியோ அப்லோட் பண்ணிடுறோம், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி சமையலுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் வேணும்னா கமெண்டில் இது பண்ணுங்கள். அதே மாதிரி ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னாலும் கமெண்ட் போட்டு விடுங்க, நம்ம வந்து ரெடி பண்ணலாம். ஓகே, நம்ம வந்து ஃபைனலாக எல்லாம் முடிச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து எடுத்து லேயர் பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. ஓகே, பார்க்க நல்லா இருக்குது, மரமாக ஒரு மனம் வருது. நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இது பண்ணிடலாம். இப்படி லைட்டாக ஒரு சைடு வாக்கில் அப்படி எடுத்து போட்டிங்கன்னாலே போதும். பார்த்தாலே தெரியும் அந்த ஒயிட் எல்லோ நம்ம பண்ணது அப்படி அழகாக வந்திருக்கு. அவ்வளோதான். இதே கரெக்டாக அப்படி அந்த ஒயிட்டும் தெரியுது, எல்லோ கலரும் தெரியுது. அது அடியில் வந்து கிரேவி வச்சுருக்கோம், அதுவும் தெளிவாக தெரியுது. பார்க்க நம்ம வந்து ஏதோ கல்யாண வீட்டில் பண்ண மாதிரி அப்படி பண்ணியிருக்கோம். வீட்டில் அருமையாட்டு சிம்பிளான மெத்தடில் எப்படி பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதுக்கு கூட வந்து நம்ம வந்து சிக்கன் பெப்பர் சுக்கா வந்து பண்ணியிருக்கோம். என்ன இருக்குது, நம்ம அதை வந்து அடுத்த வீடியோவை வந்து நம்ம வந்து போடலான்னு இருக்கும். இதை வந்து வீடியோவில் இருந்தானனால இது பண்ண முடியலை. இப்போ பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அழகாக அருமையாக சிக்கன் வந்து இதாக இருக்குது அப்படின்னு பார்த்தாலே தெரியும். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம அந்த சிக்கன் பெப்பர் சுக்கா வந்து போடுறோம், அதையும் பார்த்து இது பண்ணுங்கள். இது போல் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து சமையல் ரிலேட்டடாக வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் லக்ஷியா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை வந்து ஆலில் போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், see you.